ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ண போகிறோம். அதை எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு இதோட ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19 ரூபா வருது. 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய PIM 8403 ஐசி யூஸ் பண்ண ஆம்பிளிஃபையர் போர்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று எடுத்துக்கலாம். இதோட வோல்டேஜ் இருக்கான்னு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் செட் பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் வச்சிங்கன்னா வோல்டேஜ் எவ்வளோன்னு காட்டும். நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஃபுல் வோல்டேஜ் இருக்குது, அதாவது 3.9 வோல்டேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 வாட் 4 ohm அவுட்புட் கொண்ட ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2 inch சைஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 50 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல்ஸ்ன்ற பிராண்டில் 4 inch ஸ்பீக்கர் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வாட் வரும். மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 வாட் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 செல் பண்ணுறாங்க. கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பேட்டரி ப்ளஸ் பேட்டரி மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சால்விங் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி நான் ஒயிட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் அது ப்ளஸில் ஜாயின் பண்ணணும். மைனஸ் பார்த்தீங்கன்னா நான் கிரே கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை கரெக்டாக ஜாயின் பண்ணுற பாருங்கள். சால்விங் பார்த்து பொறுமையாக வைங்க. பக்கத்தில் இருக்க போர்டில் ஷார்ட் ஆகாமல் வைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது SMD காம்பவுண்ட்ஸ் ஓவர் ஹீட் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகி காம்பவுண்ட் எடுத்துகிட்டு வந்துடும். வீடியோவில் பார்க்குற மாதிரி கனெக்ஷன் கரெக்டாக கொடுங்க. மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா சார்ஜிங் போர்டு போயிடும். நான் இப்போ சார்ஜ் போர்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும். நம்ம இப்போ சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். 20 வோல்டேஜ் செட் பண்ணி பேட்டரிக்கு அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 3.9 வோல்டேஜ் வருது. பேட்டரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா 4.110 வோல்டேஜ் வரும். நான் இப்போ செக் பண்ணி பார்த்தாச்சு, பக்கவாக சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 2 லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட் ப்ளஸ் அவுட் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் டபுள் ஒயர் கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ ஒயிட் கலர் எப்படி கனெக்ட் பண்ணணுமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். கிரே கலர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் மைனஸ்லையும், ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ப்ளஸ்லையும் கனெக்ட் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த 5 வோல்ட் ஆம்பிளிஃபையர் போர்டு கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எப்படி கனெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ 2 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. டோட்டலாக 4 ஒயர் கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கடைசியாக கனெக்ட் பண்ண ஒயரில் சார்ஜிங் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டர் 20 வோல்டேஜ் செட் பண்ணி அவுட்புட் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3.9 வோல்டேஜ் வருது. அவுட்புட் கரெக்டாக வருது. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆம்பிளிஃபையர் போர்டு கனெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா GNDன்னு போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த போர்டு ஃபெயிலியர் ஆகிடும். பார்த்து பொறுமையாக சால்ட்ரிங் பண்ணுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க, எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு சொல்லிவிட்டு. நான் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன் எடுத்திருக்கேன், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் லைன் எடுத்திருக்கேன். நான் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணுங்கள். இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 5 வோல்ட்ஸ் இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது R+R- மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் டபுள் ஒயர் ஜாயின் பண்ணிக்கணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த ஒயர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ஜாயின் பண்ணணும். நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணுறேன் பாருங்கள். 2 ஒயர் பக்கவாக சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 inch ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் வால்யூம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இதிலே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. போர்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். மாற்றி சால்ட்ரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அதாவது ஆடியோ கிளாரிட்டி கம்மியாகும். நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா பக்கமான சவுண்ட் போர்டு எடுத்துக்கலாம். எல்லா கனெக்ஷனும் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ஒயரிங் லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு ஆடியோ இன்புட் சிக்னல் கொடுத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் வரும். நான் இப்போ ஆடியோ சிக்னல் எப்படி இன்புட் கொடுக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதாவது ரைட்டு லெஃப்ட்டு கிரவுண்டு இது 3 கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஒயரு, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும், ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கனெக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பக்காவாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மொபைல் ஆன் பண்ணி சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கனெக்ஷன் பண்ண ஆல் சர்க்யூட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த 2 inch ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிட்டு 4 inch ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்சன் பிராண்டோட 4 inch ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 inch ஸ்பீக்கரோட ஒயர் சால்ட்ரிங் அன்சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 inch ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். 4 ohm 5 வாட் அவுட்புட் கொண்ட ஸ்பீக்கர் இந்த பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மினிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வாட்டு, மேக்ஸிமம் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10 வாட்டு. இதில் போட்ட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கிற கம்பி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும், பெருசாக இருக்கிற கம்பி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக ஸ்பீக்கரை சால்ட்ரிங் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஒயரும் சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி வால்யூம் வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 inch விட 4 inch ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லாவே சவுண்ட் வர மாதிரி இருக்குது. நீங்களே கேட்டு பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆடியோ சிக்னலை எடுத்துகிட்டு நம்மளோட ப்ளூடூத் எப்படி கனெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழைய இரும்பு கல்லில் எடுத்துகிட்டு வந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஸ்பீக்கரோட அவுட்புட் வரும். இதில் எடுத்துகிட்டு போயிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சால்விங் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் கிரவுண்டு, ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், அது பார்த்தீங்கன்னா ரைட்டில் கொடுக்கணும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூடூத் ஆன் பண்ணணும்னா இந்த பேக் சைடு இருக்க பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இந்த டச் தான், இந்த டச்சை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். மொபைலில் கனெக்ட் பண்ணி வால்யூம் எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க.